இந்த ஞாயிற்றுக்கிழமை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் அப்படின்ற பெருவிழாவை கொண்டாடுறோம். திருச்சபையில இந்த விழா உருவான வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா 1918ஆம் ஆண்டு முதல் உலக போர் முடிவடைந்த காலத்துல நிறைய இடத்துல கம்யூனிசம் ஏத்திசம், குறிப்பா இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இந்த கம்யூனிசமும் ஏத்திசமும் ரொம்ப அதிகமாகி மக்கள் திருச்சபையின் மீதும் ஆண்டவர் மீதும் நம்பிக்கை கொள்ளாம உலகத்தினுடைய ஆட்சியின் மீதும் உலக தலைவர்கள் மீதும் தங்களுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அப்ப இருந்த திருத்தந்தை 11ஆம் பையஸ் அவர் என்ன பண்றாருன்னா திருச்சபையில கிறிஸ்தரசர் பெருவிழா அப்படின்ற ஒரு பெருவிழாவை கொண்டாட அனுமதிக்கிறாரு. இந்த விழாவை அவர் உருவாக்கிய காரணம் என்னன்னா, கிறிஸ்து மட்டும்தான் நம்முடைய அரசர், அவருடைய ஆட்சி தான் நிலையானது, இந்த உலகத்தின் ஆட்சி நிலையற்றது, எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியில தான் நம்ம கவனத்தை செலுத்தணும் அப்படின்ற ஒரு மைய கருத்தோட இந்த விழாவை உருவாக்குறாரு. ஆரம்பத்துல இந்த விழா அக்டோபர் மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்போ கொண்டாடப்பட்டு வந்தது. அதுக்கப்புறமா 1969ஆம் ஆண்டு அப்போதைய திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்களால் இந்த விழாவானது இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் அப்படின்ற ஒரு பெயர்ல இந்த விழா திருவருகை காலத்தினுடைய முந்தைய ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட ஆரம்பிச்சது. அன்றிலிருந்து இன்று வரை திருவருகை காலத்தினுடைய முந்தைய ஞாயிறன்று இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு வருது. இந்த விழா நமக்கு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்சி நிரந்தரமான ஆட்சி, அவர் மட்டும்தான் நம்முடைய அரசர், அவருடைய அரசு இந்த உலகத்துல வரத்துக்கு நம்ம அன்றாடம் ஜெபிக்கணும், அதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். அவருடைய ஆட்சி அன்பின் ஆட்சி, அவருடைய ஆட்சி அமைதியின் ஆட்சி. எனவே அந்த ஆட்சியினுடைய மக்களா நம்ம அவரை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும்ன்றது தான் இந்த விழா நமக்கு. இந்த நாள்ல பல ஆலயங்கள்ல சிறப்பு திருப்பலிகளும் அதன் பிறகு கிறிஸ்தரசருக்கு நம்ம ஒப்புடுக்கக்கூடிய ஜெபமும் நடைபெறும். எனவே இந்த வழிபாட்டுல நம்ம மறக்காம கலந்து கொண்டு கிறிஸ்துவனுடைய அரசு இந்த உலகத்துல விரைவில் மலர நம்ம ஜெபிப்போம். அனைவருக்கும் கிறிஸ்தரசர் பெருவிழா நல்வாழ்த்துக்கள்.